குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஒரு கொலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கானே, இவன் கூட இருந்தா நமக்கும் தூக்குதான். என்ன நாயுடு, ஒரு நாளும் இல்லாம அன்யூஷுவலா எனக்கு மரியாதைலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல எப்ப தெரியுமா மரியாதை அதிகமா வரும்? அவன் மேல அளவுக்கு அதிகமா மதிப்பும் பக்தியும் இருக்கும்போது, இல்ல அவனை பார்த்து அவன் ஒரேடியா பயப்படும் போது. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு மரியாதை கொடுத்த? உன்னோட சுயரூபம் இப்பதானே எனக்கு தெரிஞ்சது. ஏய், நீ எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு காரணம் மதிப்பா இல்ல பயமா? அப்படி பயமா இருந்தா அதுக்கு என்ன காரணம் சொல்லு. இல்ல சார், டக்குன்னு பார்க்கும்போது பெரியவர் வந்த மாதிரி இருந்தது, அதான். ஓஹோ, அப்போ பெரியவர் நினைச்சுதான் எனக்கு மரியாதை கொடுத்தல? ஆமா சார். அதாவது உனக்கெல்லாம் வேண்டாம் மரியாதை கொடுப்பான்னு சொல்லாம சொல்ற. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் ஏதாவது உளறிடுவேன் சார். உளறிடுவியா? என்ன உளருவ? என்ன சார் மடக்கி மடக்கி பேசுறீங்க? பேச்சு சரியா வராம உளறிடுவேன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இவன் சரியில்லையே. நாயுடு, நேற்று நைட்டு ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து நீ வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் எதுக்காகவாது ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு வந்த? இல்லையா சார், நைட்டு சாப்பிட்டது ரொம்ப அதிகமாயிடுச்சா, வீட்டில் போய் தூங்கிட்டேன் சார். என் மொபைலை கூட மிஸ் பண்ணிட்டேன். கவலைப்படாத, இந்த தேங்க்ஸ் சார். சரி, அப்போ பெரியவர் நினச்சிதான் நீ எனக்கு மரியாதை கொடுத்துருக்க, அப்படி தானே? சார், ஹலோ, கொண்டப்பள்ளி ராமநாயுடு. ஹலோ நாயுடு சார், நான் தான் சகுந்தலா பேசுறேன். இந்த நேரத்துல இவ வேறையா? நடராஜன் சார் கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். சார் 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 சார், உங்களுக்கு தான் சார் ஃபோன். எனக்கு ஃபோன் பண்றவங்க என் மொபைலுக்கு பண்ணாம உன் மொபைலுக்கு ஏன் பண்றாங்க? சார், சகுந்தலா சார். என்னையா சொல்ற? சத்தமா தான் சொல்ல. சகுந்தலா சார். ஏயா கத்துற இடியட்? சொல்லு. சார், நான் சகுந்தலா பேசுறேன். சொல்லு. சொல்லுங்க சார். சார், நான் சகுந்தலா பேசுறேன் சார். வாட் ஏ சர்ப்ரைஸ். என்ன திடீர்னு சென்னை பக்கம் வந்திருக்கீங்க? சார், எனக்கு கல்யாணம். மாப்பிள்ள அமெரிக்கால இருக்காரு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேவை இப்போ? ஓ, கல்யாணமா? அட்வான்ஸ் விஷஸ், கங்க்ராட்ஸ். கண்டிப்பா நான் இல்லாமையா? நிச்சயமா வருவேன் சார். நான் உங்களை பார்க்கணுமே. எதுக்கு சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது நாயோட மொபைலுக்கு கல்யாண மண்டபத்துடைய அட்ரஸ், முகூர்த்த டைம் எல்லாத்தையும் எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆளா நான் வந்து நிற்பேன். டோன்ட் வரி. இல்ல சார், நான் உங்களை பார்த்தே ஆகணும். ஒன் செகண்ட். நான் வேணா உங்க ஆபீஸ் கீழே வந்து பார்க்கட்டுமா? நோ நோ நோ, ஏன் சார் வீணா உங்களுக்கு சிரமம்? நீங்க ஏன் வரணும்? நான் வரேன் சார், நான் வரேன். ஒன் செகண்ட். சொல்டா. இல்ல, ரொம்ப முக்கியமான காலை யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு. ஆமா ஃப்ரெண்டு. ஆமா ஃப்ரெண்டு. இது யார் புதுசாக இருக்கு? என்ன? இல்லை இல்லை, இது நம்ம ஹார்பருக்கு போய் ஆகணும். நிறைய வேலை இருக்கு. நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம உடனே போகணும். நாயுடு, இந்த ஷிப்பிங் ஃபைல்ஸை உடனே என் டேபிள் கொண்டு வாங்க. சரி, ஓகே சார். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ சென்னைக்கு வந்ததே தப்பு. இந்த அழகுல ஆபீஸ்க்கு வேற தேடி வரையா? இல்ல சார், நான் உங்களை பார்த்தே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ உடனே நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு வந்துரு. எங்க சார்? அதான் நம்ம ஆஃபீஸ், ஆடிட்டர் ஆஃபீஸ். ஓகே சார். ஓகே.
சார் நான் தான் நடராஜன் பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் சார். ஓ குட். நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருங்க. ஒரு 15-20 மினிட்ஸில் நாங்கள் வரேன். சார் பகல்லையே வா. வேணாமே. சார் 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 அதுக்காக இல்லை சார், உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான். சரி வாங்க. தேங்க்யூ சார். ஐ வில் பி தேர் இன் 15 minutes. ஓகே சார். பிடி. சார் சார் ஆ, ஹார்பர் போகணுன்னு சந்தோஷ் சார் சொன்னாரு சார். சந்தோஷ் சார் சொன்னார்னா நான் போய் தான் ஆகணுமா? அறிவு இல்லை உனக்கு. அவனுக்கு வேலை ஆகணும்னா தான் சித்தப்பான்னு சித்தப்பா கிட்ட வருவான். அவன் அவங்க அப்பா 2 பேருக்கும் புத்தி ஒன்று தான். கேட்டா ஏதாவது சொல்லி மழுப்பு. சார் நாயுடு ஃபைல் கொண்டு வர வெளினாருமா? ஏ மேக் இட் ஃபாஸ்ட் மேன். வாட் டுக் யூ சோ லாங்? ஃபைல் கொண்டு வர வெளினாருமா? சித்தப்பா வர சொல்லுங்க. அவர் போயிட்டார் சார். எங்க போயிட்டாரு? அது எங்கன்னு தெரியல. ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கா? ஆமாம் சார். இல்லை சார், எனக்கு தெரியாது சார். நீ உளரும் போதே தெரியுதே. நடராஜன் சார், அப்படி என்ன அவசரம்? உங்க குரல்ல டென்ஷன் அதிகமா இருந்தது. யூஸ்வலா சௌந்தரா வச்சு என் ஃபேமிலியை நான் தான் டென்ஷன் பண்ணுவேன். இப்போ அவ என்ன டென்ஷன் பண்றா சார்? என்ன நாயுடு? சார் சந்தோஷ் சார் உங்களை கேட்டாரு. நான் வந்தா தான் ஹார்பருக்கு போவானாமா? நான் எங்க போயிருக்கேன்னு தெரியாதுன்னு சொல்லு. அது எப்படி சார்? சார் அவரு சமாளிக்க வேண்டியதானே. போறவே முட்டாள். எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. என்ன சார், என்னாச்சு? இந்த சகுந்தலா திடீர்னு ஃபோன் பண்ணி நான் உங்களை உடனே பார்க்கணும், ஆஃபீஸ் வரணுமான்னு கேட்குறா சார். சார் நேரா வந்து நிக்காம நல்ல வேலை கேட்டாலேன்னு சந்தோஷப்படுங்க. சொல்லாம கொல்லாம எதுக்கு சென்னைக்கு வந்தாலாம்? அவளுக்கு கல்யாணமா, மாப்பிள்ள அமெரிக்காவான். எவனோ ஒருத்தனை ஏமாத்தி கவுத்துட்டா சார் அவோ. இங்க பாருடா, எப்படி சார் இதெல்லாம்? இப்போ அது நமக்கு முக்கியமானது இல்லை சார். இப்போ நமக்கு என்னன்னா அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாள்னா தொலைஞ்சது தொல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பாருங்க. என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் வேணும்னு கேட்பா, அதை கொடுத்து தொலைச்சிருவோம், அவ்வளோதான். என்ன இன்னுமா கொடுக்குறீங்க? ஆயிட்டு சார், சகுந்தலான்றவோ ஒரு ஆபத்தான ஆயுதம் மாதிரி. அது நம்ம கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் கையில் சிக்கக்கூடாது. அப்படி சிக்கிடுச்சு நமக்கு பெரிய ஆபத்தாக போயிடும். அதுலேயும் இந்த சகுந்தலா ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு சார். அவ பணத்துக்காக என்ன வேணா செய்வா.
வாமா சவுந்தரா. இப்பதான் ஆல்டர் கிட்ட உன்னை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தேன். இல்ல ஆல்டர் சார்? ஆமா ஆமாமா. பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேனா? அப்படியா சார்? தேங்க்ஸ் சார். சவுந்தரா ஃபேஸ்ல கல்யாண கலை வந்துருச்சு இல்ல ஆல்டர் சார்? பின்ன அமெரிக்கா மாப்பிள்ளையாச்சே, வராதா என்ன? தேங்க்ஸ் சார். கல்யாண ஏற்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. கல்யாணமாகி 10 நாள்ல நானும் அமெரிக்கா போக போறேன். வெரி குட். இதை கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். நான் அமெரிக்கா போயிட்டா என்னால உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல? ஒருவேளை நம்ம பேசுனதை கேட்டிருப்பாளோ? நீ நீ என்ன பேசுற சௌந்தரா? நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உன்னை போய் நான் பிரச்சனைன்னு சொல்லுவேனா? கேடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். ச்சே. ஐயோ கட் பண்ணிட்டாரு. ஹே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். கல்யாண பொண்ணு இப்படி நிக்கலாமா? இப்படி வந்து உட்காருவா. சவுந்தரா, உன் கல்யாணத்துக்கு என்ன ஒண்ணுனாலும் கூச்சப்படாம என்கிட்ட கேளு, இப்பவே போய் வாங்கி தரேன். நீ போய் ஊருக்கு கிளம்பணும் இல்ல? கல்யாண வேலை எக்கச்சக்கமா இருக்குமே. ஆமாமா, கல்யாணம் சும்மாவா, ஏகப்பட்ட வேலை இருக்குமே. அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. ஒரு வாரம் சென்னையில தங்கி தக்கல்ல பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு வாரமா? ஒரு வாரம் நீ கண்டிப்பா சென்னையில இருந்துதான் ஆகணுமா? ஐயோ, சந்தோஷ் கண்ணில் பட்டா பிரச்சனையா ஆயிடுமேமா. இவன் வேற. ஏண்டா, பணம் வரணும்னா மட்டும் சித்தப்பா ஞாபகம் வரும் கலெக்ட் பண்றதுக்கு. ஆனா ஆபீஸுக்கு கொண்டாட்டியே எம்டி ஆகிடுவேன். யாரு சார்? வேற யாரு? உன் டார்லிங் சந்தோஷ் தான். எப்படி இருக்காரு மை டியர் பாஸ் மிஸ்டர் சந்தோஷ்? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். அப்புறம் சந்தோஷ் தான். அவன் பண்ணி நான் எடுக்கலாம்னு நாடு விட்டு ட்ரை பண்றான். எடுத்துருவானா? நான் சரி. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறானா இவன்? சித்தப்ஸ் உயிரை எடுத்துருவான் ராஸ்கல். சார், நாயுடு தான் லைன்ல வராரு சார். வேணாம், எடுக்காதீங்க அந்த காலை. சந்தோஷ் நாயுடு கூட தான் இருக்கான். கட் பண்ணுங்க சார். ஐயோ, பெரிய இம்சையா இருக்கான் சார் இவன். எடுக்கலன்னா விட்டு தொலைக்க வேண்டியதானே? சே. எதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, உள்ளே போக வேண்டியது தான்.
கேட்டு அப்போனா அந்த பாஸ்போர்ட் வேலை முடிகிற வரைக்கும் நீ சென்னையில் இருந்தா ஆகணுமா? பயப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இங்கே பாருமா, நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது, பிரச்சனை ஆகிடும். அப்புறம் நீ அமெரிக்கா போக முடியாது. இது பார், ஜாக்கிரதையா இரு. வேலை முடிஞ்சதும் டக்குன்னு ஊருக்கு கிளம்பிடு. ஏன் சார், சந்தோஷ் என்ன கண்டுபிடிச்சிட்டு வர என்ன? சந்தோஷ் அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ இருக்கிறது நீ சமாளிக்கக்கூடிய சந்தோஷம் இல்லை. பாரதி அவனை கண்டமேனே கெடுத்து வச்சிருக்கா. ஆ, இல்லையே, முதல்ல கெடுத்தது நான் தானே. இந்தாங்க All the சார். best. ஐயோ, கொடுக்கும்போது ஜாக்கிரதையா இருக்க மாட்டியா? என்ன பண்ணுமா நீ? வாடா சந்தோஷ், என்ன திடீர்னு ஆல்டர் ஆஃபீஸ் வந்திருக்க? ஏன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு பயப்படுறீங்களா? அது ஒன்றும் இல்லை, அது ஆல்டருக்கு உடம்பு சரியில்லை. சாரி, ஆல்டர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை ஆல்டர் சார். ஆமாம் சார்.